காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் அருகே உள்ள அரசு பள்ளி வகுப்பறையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் புகைப்படத்தை வைத்து ரீல்ஸ் வீடியோ எடுத்த விவகாரத்தில் தாவேகா நிர்வாகி ராஜேஷ் என்பவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். உத்திரமேர் அருகே உள்ள தலவராமுண்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வகுப்பறைக்கு தாவேகா ஒன்றிய செயலர் ராஜேஷ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அங்கிருந்த மாணவரிடம் விஜயின் புகைப்படத்தை காட்டி இவர் யார் என்று கேட்டதாகவும், பின்னர் விஜயின் புகைப்படத்தை வகுப்பறை சுவரில் மாட்டி ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். இதை அடுத்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி தாவேகா நிர்வாகி ராஜேஷை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான தென்னரசு அறிவித்திருந்தார். இதனிடையே ராஜேஷ் என்பவரை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு தலவராமுண்டி மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்களிடையே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு திமுகவினரே காரணம் என சிலர் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். மேலும் ராஜேஷுக்கு மீண்டும் கட்சி பொறுப்பு வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக தங்களது கருத்துக்களை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்திரமேரூர் அரசு பள்ளி விவகாரம் தொடர்ந்து அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் நீக்கப்பட்ட ராஜேஷ்க்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. இப்போ வைரலாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாருமே சோஷியல் மீடியா நியூஸ் 5 நாளாக தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் போயிட்டு அவருக்கு ரெக்வஸ்ட் வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். எங்களை எங்கள் ஏரியாக்குள்ளே பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அவரை பார்க்க வந்தவர் வீடெல்லாம் நாங்கள் காமிச்சதுக்கு அப்புறமேட்டா எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே சிஎம் ஃபோட்டோ மாட்டுறது, அதை நம்ம பண்ணலாமே, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் அன்றைக்கி அவரை ஒன்றியத்தை கூட்டிகிட்டு போனோமே அந்த இடத்துக்கு. ராஜேஷ் ஒன்றியத்தை ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தோம். எல்லாமே நாங்கள் தான். சரி வராங்க அப்படின்ற பட்சத்தில் டேபிள் போட்டது நாங்கள் தான், குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி வச்சது நாங்கள் தான். பொதுமக்கள் அப்போ நம்ம இங்கே பேசுறதுக்கு வீடுங்களை காட்டினா இந்த எங்களுடைய நிலைமை நீங்கள் வீடு பாருங்கள், அந்த வீட்டுங்களை காட்ட கூப்பிட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா பொதுமக்கள் நாங்கள் கூட்டின்னு போனோம். என்ன மேகலை நம்ம என்ன பண்ணோம், நாங்கள் தான் இட்டுன்னு போனோம் கண்டி, நாங்களாக தான் இட்டுன்னு போனோம். அதோட இன்டோர் ஃபேமிலி தான் இட்டுன்னு போனோம் கண்டி எச்சங்க பார்க்கறதுக்கு. பாடம் சொல்லி நடக்கும்போதே ஆரோக்கியமாக நாங்கள் நோயவே இல்லை. இது தப்பான புகாரா போட்டுருக்காங்க. இது எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிறது தானே, முதலமைச்சர் போட்டோ மாட்டுறது எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும். இப்போ பிரேக் டைம் தான் நீங்கள் பண்ணுங்கப்பான்னு சொன்னார். இந்த சாக்லேட்டு தான் அவர் கையால் கொடுக்க வச்சோம். ஃபோட்டோ மாட்டும் போது தான் அதை அவர் காமிச்சார். வேற ஒன்றும் நடக்கலை. நாங்கள் எடுத்தவங்க மீடியாலாம் வரல, நாங்கள் எங்கள் பசங்க இவனுங்க தான் எடுத்தாங்க. அந்த முகங்கள்லாம் இவங்க தான் இருந்திருப்பாங்க அந்த வீடியோவில், இவனுங்க தான் எடுத்தாங்களே. ஸ்டேட்டஸ் போட்டோம், அதை அவங்க திருடி அவங்க அதை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. திமுக ஆளுங்க போட்டாங்க. சரிங்களா, போடட்டும், நாங்க வேணாம்னு சொல்லல. அதை விட அவல நிலை இங்க நிறைய இருக்கு. ராஜேஷ் அண்ணா வந்தாரு, நாங்க கூட்டத்துக்கு தான் அவரு வந்தாரு. அவரு என்ன தப்பு செஞ்சாரு, அவரை எதுக்கு நீங்க நீக்கிறீங்க? நாங்க கஷ்டப்பட்டு வரோம், நாங்க கூட்டத்துனாலதான் அவரு வந்தாரு. அவருக்கே இந்த நிலைமை, அவர் என்ன காரணத்துல நீங்களா நாங்க அவ்வளவு பாக்குறோம். அவர் நல்லது செய்யறாரா கெட்டது செய்யறாரா உங்களுக்கு சுத்தமா தெரியல. தெரியாத காரணத்தினால ஏதாவது ஒண்ணு செஞ்சு அது மேல ஐயம் போய்மா போட்டு அவரை நீக்கி வச்சுக்கிறீங்க. அது நல்லதா கெட்டதா கடவுளை தான் வெளிச்சம். பார்க்காதே நீங்க அந்த தப்பு செஞ்சுக்கிறீங்க. ஆனா இது யாரு செஞ்சாலும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா திமுக தான் இந்த வேலையா செஞ்சு. அப்ப நாங்க அந்த அடிப்படையில தான் இருக்கணுமா, நாங்க வெளியே வந்து பேசக்கூடாதா? அதை தான் நாங்க அவரை கூட்டுன்னு வந்தோம். அது கூட்டுன்னு வந்தா அவர் பேசுறதுக்கு அவருக்கே அந்த நிலைமை. அப்ப எங்களுக்கு என்ன நிலைமை சொல்லுங்க? இதெல்லாம் இது பிரஸ் மேல போய்க்கினே இருக்குது. இப்ப இந்த அடித்தட்டு விசில அப்படியே நிக்குது. அதுக்கு என்னதான் பண்ண போறீங்க? அதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க? இப்போ நாங்க வர வச்சுதான் அவர் வந்தாரு. அதனால ஒரு நல்ல வழியா அவருக்கு தெரியணும். அவ்வளவுதான். கண்டிப்பா நாங்க